ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். நாளைக்கு வந்து தமிழ் புது வருஷம் பிறக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம புது வருஷம்னா ஒரு பாயாசம், அது இனிப்பு செய்வோம், வடை செய்வோம். அதை தவிர பொதுவாகவே புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுனா கண்டிப்பாக வேப்பம்பூ பச்சடி செய்வோம், இல்லைனா வேப்பம்பூ ரசம் செய்வோம். அது வந்து ஒரு இந்த காலத்தில் தான் கிடைக்கும் வேப்பம்பூவே நம்மளுக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் தான் நிறைய கிருமிகள் நோயெல்லாம் நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. வெயில்னால் வரக்கூடிய நோய்கள் நிறைய வந்து இப்போ தான் வரும். இந்த வேப்பம்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால அந்த நோயிலேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுன்றதுனாலையும் நம்ம உணவில் வந்து கண்டிப்பாக வேப்பம்பூவை சேர்த்துக்குவாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா, வாழ்க்கைன்றது இனிப்பு கசப்பு எல்லாம் கலந்தது தான். வெறும் இனிப்பு மட்டுமே இருக்கக்கூடாது, கசப்பும் சேர்ந்தது தான். எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரணுன்றதுக்காக தான் ஒரு சிம்பாலிக்காக அறுசுவையும் வந்து இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அப்போ நம்ம இனிப்புக்குன்னா பொதுவாக பாயாசம் செய்வோம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பாரம்பரிய அரிசி வகையில் ரொம்ப விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு அரிசி. அந்த மாப்பிள்ளை சம்பா வச்சு ஒரு இனிப்பு ஒரு காரம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். பொதுவாக அரிசினா என்ன நினைப்போம், நம்ம ஒரு சாதம் வைப்போம், இல்லை ஒரு கஞ்சி வைப்போம், அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. இந்த பாரம்பரிய அரிசியிலையும் விதவிதமாக சமைக்க முடியும், வித்தியாசமாகவும் சமைக்க முடியும். ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அரிசியான மாப்பிள்ளை சம்பா தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபிர்னி. அதாவது பாயசம்ன்றதை விட இது ஃபிர்னின்றது நார்த் இந்தியனில் சொல்லுவாங்க. நார்த்தில் வந்து ஃபிர்னின்றது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அரிசியில் செய்கிறது. பாசுமதி அரிசியில் நம்ம இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா வச்சு செய்ய போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போகிற மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப், வெல்லம் 1½ கப், பால் 4 கப், முந்திரி பாதாம் தேவைக்கேற்ப, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் 2 மேஜை கரண்டி. மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இதை அப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசின்றது. இது தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா சிகப்பரிசி மாதிரியே தான் தெரியும். சில மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் கலர் ப்ரௌனிஷாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி கருப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த மாப்பிள்ளை சம்பா தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். எதுக்காக ஊற வைக்கிறோன்னா, அந்த ஊற வச்சாதான் அது வந்து வேகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஏன்னா இந்த அரிசியிலலாம் மேல் தோல் வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து அந்த தோலோடு இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் இதை சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். நீங்கள் கூட ஊற வச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு காலையில் வேணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு வந்து எப்படி நம்ம பயரெல்லாம் ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த அரிசியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஊற வச்ச அரிசி வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க. சமைக்கும்போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இப்படி ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியல, டைம் இல்லை, ஆனால் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிங்கன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் ரவை மாதிரி உடச்சிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் வந்து இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்குறேன். நீங்கள் அளந்துக்கணும் எப்போவுமே வந்து, ஏன்னா தண்ணி வந்து நம்ம அளந்து தான் இதுக்கு ஊற்ற போகிறோம். ரெண்டு டம்ளர் இந்த மாதிரி அரிசி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 2 மடங்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ நான் வந்து ஃபிர்னின்னு சொன்னதுனால வந்து இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணுன்றதுக்காக பால்லையே வேக வைக்க போகிறேன். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஏற்கனவே இருக்குது. பாதி தண்ணி பாதி பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடிட போகிறோம்.
இது வந்து ஒரு 4 விசில் வரைக்கும் வேக விடுங்க நீங்கள். ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நம்ம சாதமாக இப்போ சாப்பிட போகிறதில்ல, ஃபிர்னியாக சாப்பிட போகிறதுனால நல்லா மசிஞ்சால் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கூட குழஞ்சி போச்சுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அது வெந்தாலே வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி, அதாவது முன்னாடி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 1000 வகைக்கு மேலே அரிசி இருந்ததாக சொல்கிறாங்க. பழைய இலக்கியங்கள்லாம் அதோட பேர் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அரிசி வரைக்கும் தான் திரும்ப தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் நிறைய இப்போ பயிர் பண்ணிட்டு வராங்க நம்மளோட அரிசி வகைகளில். அந்த இப்போ கிடச்சி பயிர் பண்ணிட்டு வர 150 அரிசியில் இந்த மாப்பிள்ளை சம்பா ஒரு முக்கியமான அரிசி. இப்போ இதுக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் கிராமங்களில் இளவட்ட கல்லுன்னு வந்து ஊர் நடுவில் இருக்கும். நிறைய பேர் சினிமாலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இளவட்ட கல்லை தூக்கி போட்ட பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்குறதா சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த கல்லை வந்து தூக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி தூக்குறதுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்குமா. அதனால தான் வந்து இந்த அரிசிக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர். அதாவது மாப்பிள்ளையாக போகிறவங்க நிறைய சாப்பிடுவானோ அப்படின்றதுக்காக இதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுவும் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த அரிசி நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு சாதமாக சமைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருவாங்களாம். தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் நீராகாரமாக அந்த மாதிரி ஒரு 41 நாள் சாப்பிட்டாலே அந்த தண்ணிக்கே, நான் சொல்கிறேன் அரிசி கிடையாது, அந்த சமைச்ச சாதத்தில் ஊற்றி வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வந்து 41 நாள் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குமா. அதுக்கப்புறம் வந்து அந்த இளவட்டக்கெல்லாம் ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற அரிசின்றதுனால இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்னு பேருங்க. இதுக்கு மட்டும் உபயோகம் கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தை, அதாவது பாலூட்டுற தாய்மார்களுக்கு அந்த பால் சுரப்பை அதிகப்படுத்துகிற அரிசி இது. இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து பால் பத்தலை, குழந்தைக்கு பால் பத்தலைன்னு தான் எல்லோரும் இந்த பவுடர் பால் மற்ற பால்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த அரிசியெல்லாம் வந்து இந்த மாதிரி சாதமாவோ கஞ்சியாவோ சாப்பிடும்போது அந்த லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு நல்ல பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இதை பழைய காலத்தில் சாப்பாட்டில் வந்து எப்படியாவது சேர்த்துருவாங்களாம். குறிப்பாக வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாலாம் செய்கிறத கஞ்சி சாதம் இந்த பழைய சாதம் அப்படியாவே தான் சாப்பிட்டுருந்துருக்காங்க. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கஞ்சிலாம் பிடிக்கலைன்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இனிப்பாகவும் இருக்கும். நம்மளுடைய புத்தாண்டுக்கு வந்து ஒரு இனிப்புக்கு இனிப்பு செஞ்ச மாதிரி ஆச்சு. கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவுன்றதுனால நான் இன்றைக்கி இதை இப்படி பண்ணுறேன். இது தவிர இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், அதாவது நீரிழிவு அவங்க பார்த்திங்கன்னா எந்த அரிசி சாப்பிட்றது, அரிசி சாதமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு நேரம் அரிசி எடுத்துக்கலான்னு சொல்லுவோம். அவங்க வந்து அவங்களோட உணவில் இந்த மாப்பிள்ளை சம்பா சேர்த்துக்கும் போது அவங்களோட சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்த சுகரை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளுடைய திறமை. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து சுகர் லெவல் கூடாமல் அப்படியே அந்த எப்படி நம்ம அளவு மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஊரில் கிடைக்கிற அரிசி வகைகளே நம்ம சாப்பிட்லாமே அப்படின்றது. இந்த மாப்பிள்ளை சம்பாக்கு வந்து அந்த குணம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களோட சாப்பாட்டில் வாரத்துக்கு ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு வந்து ஊற வச்சு சாதமாக சமைக்க முடியல, இல்லை சாதம் எங்களுக்கு பிடிக்கலன்றவங்க இதில் வெரைட்டியாக டிஃபன் வெரைட்டி செய்யலாம். ஸோ நீங்கள் அப்படி சாப்பிடும்போது கூட உங்களுடைய சுகர் லெவல் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் வச்சாச்சு. நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது ப்ரெஷர் வரட்டும். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இப்போ அது ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. பார்க்கலாமா? நம்மளோட அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பாருங்கள், எடுத்து நான் கையில் நசுக்கி காட்டுறேன். பாருங்கள்,
இல்லை உங்களுக்கு வெந்தது பத்தலான்னு நினச்சிங்கன்னா கூட 2 விசில் கூட விட்டுக்கோங்க. இது பாலில் தான் வேக வைக்கணும்னு இல்லைங்க, நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு வந்து பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா தனியாக கூட வேக வச்சுக்கலாம், வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெல்லம் கரைசல். வெல்லம் எப்பவும் போல் நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்காது, சிலருக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து 1 கப் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இனிப்பு இழுக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் இதில் வந்து வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. சர்க்கரை சேர்க்க வேண்டான்றதான் நம்மளோட இது கான்செப்டே, வேண்டாம் ஆரோக்கியமாக போகணும் அப்படின்றதப்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பனங்கல்கண்டு அது பொடி சேர்த்துக்கலாம். அது தவிர பார்த்திங்கன்னா எப்படி பனைமரத்துலேருந்து பனங்கல்கண்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தேங்காய் சர்க்கரைன்றது தனியாக கிடைக்கிது உங்களுக்கு, அதாவது தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறது. ஸோ அந்த சர்க்கரையும் இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது, நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்மளுடைய வெள்ளை சர்க்கரையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பாட்டில் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இது வெந்துருச்சு. இப்போ இந்த வெல்லம் நம்ம இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு இது கலரே பார்த்திங்களா நல்ல சிகப்பாக நல்லா இருக்குது பாருங்கள். அதோட ஒரிஜினல் கலர். நம்ம வேறு எந்த கலரும் இதில் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. கொதிக்கும்போது இதில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்குன்னா ஒரு தனி வாசனை ஒன்றுங்க, அதனால் ரொம்ப நீங்கள் ஃப்ளேவர்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் நெய்யெல்லாம் நிறைய சேர்க்கவே வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறோம். சும்மா ஒரு வாசனைக்காக தான், உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை நெய். கொஞ்சம் பாதாம் முந்திரி. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக தேங்காய் பல்லாக கீறி அதையும் சேர்த்துக்கலாம் இதோட. இது கூட வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்லெஸ் பால்கோவா, அதாவது சர்க்கரை சேர்க்காத பால்கோவா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி பாலில் தான் வேக வச்சுருக்கோம், அதனால் அதுவே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டா நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி தயார். இதை வந்து நீங்கள் சூடாக தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க, நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆக்கியும் நீங்கள் சாப்பிட்லாம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா பருப்பு வடை. ஸோ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மாப்பிள்ளை சம்பா பருப்பு வடை செய்ய தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/4 கப், கடலை பருப்பு 3/4 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, மிளகு 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, சோம்பு 1/4 தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரிசியை மட்டும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதை நான் எப்படின்னாலாம் போடுறேன்றதை பாருங்கள். அரைக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச அரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். அந்த அரிசி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை கொட்ட வேண்டாம், இதுலேயே சேர்த்துக்கோங்க. அது கூட
ஊற வச்ச கடலைப்பருப்பு, அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னு நினச்சா நீங்கள் காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்பவும் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த வடை மாவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் பாருங்கள். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் குறை குறைன்னு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து எண்ணெய் சூடாக்கிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். நடுவில் நம்ம மாவு எடுத்துக்கலாம் அரைச்சது. கடலைப்பருப்பு, ஊற வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசி, மிளகு, சீரகம், சோம்பு, உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். இஞ்சி போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் கூட வேணும்னா. இப்போ இது கூட அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சுருக்க எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்படி வந்து வீட்டில் வடை தட்டுவோமோ அதே மாதிரி தாங்க. ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இதுக்கு. இந்த மாதிரி தட்டிட்டு இப்படி போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் வடை செய்யும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். சப்போஸ் கொஞ்சம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டீங்க, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, இல்லை நம்ம கொஞ்சம் கூட நேரம் ஊற வச்சுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பில் ரொம்ப தண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, ரொம்ப வடை தட்டை வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. பொதுவாக அரிசி மாவு சேர்த்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ரவை, நம்ம நார்மலாக உப்புமாக்கு பண்ணுற ரவை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ரவையை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த ஈரத்தை வந்து அது கொஞ்சம் இழுத்துரும். பட் ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் உங்களோட டேஸ்ட்டே மாறி போயிடும். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை ஆனால் மாவு வந்து அரைச்ச மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க. நல்ல சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வேஷ்டி துணிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி துணி, நல்ல மெல்லுசான வெள்ளை துணி எடுத்துகிட்டு இந்த மாவை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணி வந்து கீழே அப்படியே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தட்டலாம் நல்லா. பாருங்கள், இப்போ நம்மளுடைய வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே ஒரு வித்தியாசம் கூட தெரியல பாருங்கள். நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு போடும்போது எண்ணெயே குடிக்காது. அதே மாதிரி வடை சுடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தீயை குறைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வடை வந்து வெந்துடும். இப்போ நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா பருப்பு வடையும் தயாராகிருச்சு. பாருங்கள், நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை பாருங்கள். உங்களுக்கு வடை பார்த்தாலே தெரியும். நீங்கள் மாவு அரைக்கிறது ப்ளஸ் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டிங்கன்னா எண்ணெயே குடிக்காது. இப்போ நம்ம இதை டிஸ்பிளேயில் வைக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு நார்மல் நம்ம எப்படி செய்வோமோ பருப்பு வடை அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் டேஸ்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை சம்பாவோட ஃப்ளேவர் இதில், அதாவது அந்த மாப்பிள்ளை சம்பாக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், அது வந்து நல்லா இதில் தெரியும் உங்களுக்கு சாப்பிடும்போது.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழையபடி எல்லோரும் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நிறைய இடங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெயில் நீங்கள் வந்து பொரிச்சிங்கன்னா அதுக்குன்னே தனி ஒரு வாசனையும் இருக்கும், ஒரு சுவையும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்க்கும் இந்த செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுற எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நினைக்கிறது வந்து விலை இது ரொம்ப கூட, அது வந்து கம்மி அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஓரளவு முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியத்துக்காக வந்து கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம இந்த இதில் கணக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போய் நிறையா கொடுக்குறோம், தேவையில்லாத மருந்துகள்லாம் நிறைய சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தையே நாமளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதனால் எல்லாமே இப்போ வந்து அதாவது ஒரு வட்டம் மாதிரி தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் வந்து முடியுன்ற மாதிரி. ஸோ எல்லோரும் இப்போ திரும்ப வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு இப்போ தெரிய ஆரம்பித்தோடனே எல்லோரும் அதை தேடி போகிறாங்க. அப்படி போகும்போது இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்கிது. இப்போ எல்லோரும் அதை வாங்க ஆரம்பித்தோன்னா இன்னும் பரவலாக நிறைய ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய், இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி, இதெல்லாம் தேடி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உங்களோட சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக நம்மளோட குழந்தைகள் மிஸ் பண்ணதெல்லாம் இந்த காலத்தில் சின்ன வயசில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி உணவு முறைகளை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பாவில் 2 பார்த்தோம். முதல்ல ஒரு ஃபிர்னி பார்த்தோம், இப்போ ஒரு வடை பார்த்தோம். நான் நிறைய மாப்பிள்ளை சம்பா பற்றி உங்களுக்கு சொன்னேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் உடல் பலத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய அறிவு பலத்துக்கும் இது வந்து அவ்வளோ நல்லது, உங்களுடைய மனபலத்துக்கும் இந்த அரிசி சாப்பாடு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 ஐட்டம் பார்த்துருக்கோம், அதாவது 2 டிஷ் பார்த்துருக்கோம். நம்ம அது 2 எப்படி செய்கிறதுன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி, அதுக்கு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாளே ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்கு பாதி பால் பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு குக்கரில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக விடுங்க. இப்போ அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அது கூட வந்து தேவையான அளவு வெள்ளை கரைசல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் முந்திரி பாதாம் மேலே தூவி நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா உங்களுடைய மாப்பிள்ளை சம்பா ஃபிர்னி தயார். அடுத்து நம்ம பார்த்தது மாப்பிள்ளை சம்பா அரிசி பருப்பு வடை. மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 1/4 கப் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப் ஊற வச்சுக்கோங்க. 2யும் சேர்த்து ஒரு மிக்சியில் போடுங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவு கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய மாப்பிள்ளை சம்பா பருப்பு வடை தயார். இந்த தமிழ் புத்தாண்டுக்காக நம்ம வந்து இன்றைக்கி 2 ஸ்பெஷல் டிஷ் பார்த்துருக்கோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லைங்க, இந்த புது வருஷம் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் கொண்டாடுவாங்க பைசாக்கின்னு சொல்லிட்டு, அஸ்ஸாமில் வந்து பிஹுன்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம், கேரளாவில் வந்து இதை விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த விஷு கனி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. என்னென்னா முதல் நாளே வந்து ஒரு தட்டில் வந்து இந்த முக்கணிகள் மா, பலா, வாழை வச்சுருவாங்க. அரிசி, பருப்பு, கொஞ்சமாக காயின், அதாவது கோல்டு காயின், ப்ளஸ் வந்து வீட்டில் இருக்கிற பணம் கொஞ்சம் வச்சுக்குவாங்க. இது தவிர வந்து இந்த சீசனில் பூக்கிற கொன்றை மலர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி வச்சுருவாங்க. அந்த கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டில் வச்சுருக்கிறது ஃபுல்லாக தெரியும். காலையில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அது முன்னாடி கண்ணு வந்து திறக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க, விஷுக்கனி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கேரளாலேயும் ரொம்ப ஸ்பெஷல், தென் மாவட்டங்களில் ஸ்பெஷல். அது தவிர மேங்களூர் சைடில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, இந்த கனி நோக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியமான ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நான் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியை செய்யுங்க. நல்ல எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.